இந்த நீ ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க? தூங்க நீ. நீங்கள் முடிச்சு தானே இருக்கீங்க, நான் எப்படி தூங்க? அடி வாங்க போறப்பாரு. நான் வேலை தானே பார்த்துட்டு இருக்கேன், நீ தூங்க. சும்மா தானே உட்காந்துட்டு இருக்க. நான் இங்கே தானே இருக்கேன். நீ தூங்கு போ. இருக்கட்டும் மாமா, தூக்கம் வராது. எதுக்கு தூக்கம் வராது? போய் பாடு, தூங்குவ போ. நான் இப்போ இதில் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன மாமா பிரச்சனை? நான் உங்களை ஏதாச்சும் சொல்லுதேன், நான் ஒன்றுமே சொல்லலாம். சும்மா தானே இருக்கேன். அப்போ என்னச்சு நடந்து பாரு லிசா, போ. வேண்டாம், நான் இப்படி உட்காந்துருக்கேன். இப்போ சொன்னா கேட்கவே மாட்டேன். நீ சொல்கிறத நான் கேட்கணும் என்ன? சொன்ன கேட்க மாட்டேன்னு இல்லை, இதில் எனக்கு விருப்பம் இல்லை மாமா, அதனால தான் வேண்டாம்னு சொல்லுவேன். சரி, நான் போய் ஒரு காஃபி போட்டுட்டு உங்களுக்கு. ரூம்புக்குள்ளே நடந்து பாருனா நடக்க மாட்டானா? இங்கே வந்து கிச்சனில் போய் காஃபி போட்டு வரலாம். உழுப்பப்போ உனக்கு ரொம்ப தான் வச்சுருக்கு. சௌமியா பவி எல்லாரும் எழுந்திருப்பாங்கல்ல, அவங்க தான் காஃபி போட்டிருப்பாங்களே, அப்புறம் என்ன? சரி மாமா, போட்டிருப்பாங்க அக்கா, நான் எடுத்துகிட்டு வரேன் உங்களுக்கு. நெல்லை போய் எடுத்துகிட்டு வரேன். வரணும் போக வேண்டாம், நீ இரு பேசாம. ஏன் உனக்கு இப்போ காஃபி வேணுமா? நம்ம எடுத்துகிட்டு வரட்டா? இரு, நான் போயிட்டு வரேன். எனக்கு வேண்டாம் மாமா, நானே வேலை பார்க்கேன், நீங்கள் தானே வேலை பார்க்கிய. உங்களுக்கு காஃபி குடித்தா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குன்னு பார்த்தேன். சரிதான், ஆனால் நீ இங்கேருந்து அங்கே வர போயிட்டு வர கால் வலிக்குன்னு வந்து நிற்காத. கொஞ்சம் இரு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். சரியா? சௌமியா கூப்பிடுதான் நினைக்க, அப்படி தானே? ஆமாம், அக்கா வந்திருக்காங்க. ஏக்குன்னு தெரியலையா? உள்ளே கூப்பிடவா? கூப்பிட வேண்டியது தானே? இது என்ன கேள்வி? அக்கா உள்ளே வாங்கக்கா. தூங்குது மாமா, வாங்க உள்ள வாங்கக்கா. ஏம்மா, நான் இருக்கிறதுனால உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை? ஆ, கூப்பிட்டுட்டு உள்ள வர வேண்டியதானம்மா. நான் மட்டுமா இருக்கேன்? நான் இருந்தா வரான்டான். சரி, இப்பதான் நந்தினி இருக்கலாம், கூப்பிட்டு உள்ள வர வேண்டியதானே? அதானக்கா, நான் இருக்கலக்கா, வர வேண்டியதானக்கா. மாமா ஒன்றுமே சொல்லாது. இனி வாங்கக்கா, நான் தானே இருக்கேன், பிறகு என்ன? மாமா வேலை பார்த்துட்டு இருக்குக்கா. நான் இப்போ தான் நினச்சேன், சொன்னேன் காஃபி போட்டு எட்டு வரேன் மாமான்னு. வேண்டான்னுட்டு நீங்களே கொண்டு வந்துட்டீங்க. நல்ல இதாங்க்கா. மாமா அதான் சொல்லிட்டு இருக்கு, நீங்கள் எழுந்திருப்பீங்க அப்படின்ட்டு. நான் கால் பண்ணியிருக்கலாம். நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரில, ரூமில் இருப்பீங்கன்னு நினச்சேன். எதுனா கூப்பிடு, அப்படி இல்லைன்னா கால் பண்ணு, நான் எடுத்துட்டு வரேன். சரி, இப்போ கால் எப்படி இருக்கு? கொஞ்சம் வீட்டுக்கு குறைஞ்சிருக்கா? வலி குறைஞ்சிருக்கா? நடந்து பார்த்தியா? இல்லைக்கா, பரவாயில்ல, கொஞ்சம் வீக்க மத்தி இருக்குது. ஆனால் நெஞ்சு நடக்கலை. மாமா நடக்க சொல்லுது, நான் உட்காந்துட்டே இருக்கேன். வேற பார்க்கணுக்கா நடந்து. சரி, வெண்ணி எடுத்துட்டு வந்து தொடச்சு விடவா? தொடச்சிட்டு மருந்து வந்து உடனே சொல்லு, போட்டு விடுவேன். வேண்டாம்மா, இருக்கட்டும், நீங்கள் வேலையை பாருங்க, நான் பார்த்துக்கிறேன். மச்சான், இருக்கட்டும் மச்சான், என் தங்கச்சி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் விடுங்க. நாங்களாம் இருக்கோம், அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏம்மா, நீங்களே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கீங்க, அப்புறம் என்ன? இவ்வளோ நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. ஏன் மச்சான், நீங்கள் மட்டும் தான் பார்க்கணுமா? நாங்கள் பார்க்கக்கூடாதா? நாங்கள் எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா மச்சான்? என்னம்மா இது? ஏன் இப்படி பேசுறீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாரும் ஒன்று தானே, அப்புறம் என்ன? சரி, நாங்கள் காஃபி எடுத்துக்கோங்க முதல்ல. இதெல்லாம் யார் ட்ரைனிங்? இவ வேலை தானே இது? இப்படியெல்லாம் பேச கற்றுக் கொடுத்துட்டல என்ன? நீங்கள் தானே மட்டும் சொல்லுவீங்க எல்லாரும் ஒன்றுன்னு. சரி, இதில் என்ன பேச வேண்டியது இருக்கு? இல்லைம்மா, இப்படியெல்லாம் பேசுறீங்களே என்கிட்ட தைரியமா? அதான் கேட்கேன். அது உண்மைதான், அதுக்கு இவன் தான் காரணம். இவன் நல்லா பேசல மச்சான் எங்ககிட்ட. அப்போ சொல்லுவா, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வேலையெல்லாம் இவன் கரெக்டாக பார்த்துருவா. சரிதாம்மா, பேசுங்க, எது தோணுதோ அதை பேசிட வேண்டியதானே. மறைச்சி வச்சு கஷ்டப்படக்கூடாது, புரியுதா? நீங்கள் எப்போ முதல்ல எனக்கு வர சொல்லிட்டே இருங்க என்ன, இல்லைன்னா அவங்களுக்கு இருக்க முடியாதே. குறை சொல்லுதாங்க. நீ பணத்தை வேலையெல்லாம் அப்படி தானே பண்ணி வைக்க? நான் என்ன சொன்னேன் அக்காட்ட? மாமாட்ட எதுவும் சொல்லணும்னா தைரியமாக சொல்லுங்கன்னு சொன்னேன். மாமா எதுவும் சொல்லாது அப்படின்னு சொன்னேன். அதைத்தானே நானும் சொல்லுதேன். இவ்வளோ நாள் நீ என்கிட்ட தைரியமாக பேசுனியா? பேசலல்ல. இப்போ நான் 3 மாசமா பேச போய் தானே இந்த தைரியம் வந்திருக்கு உனக்கு, பேசுன்னு சொல்ல போய். அதைத்தானே சொல்லி கொடுத்துருக்க அதே சமயட்டா. அதைத்தானே நானும் கேட்டேன். ஆமாம், நீங்கள் தானே தைரியமாக பேச சொன்னீங்க. அதை தான் அக்கா பயந்துட்டே இருந்தாங்க உங்கள்கிட்ட பேச. அதான் பயப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். வாங்கிட்ட இப்போ பேசிட்டு தப்பிக்க முடியுதா பாரு. தப்பிக்க கூடாதுன்னு தான் பேசுகிறேன். அப்படியா? நினச்சிட்டே இரு. சரி சௌமியா, நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டிஃபன் முடிச்சுட்டு கொஞ்சம் ஆளுக்கு இவளுக்கு வெண்ணி வச்சு தடவி விட்டுருங்கம்மா. நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன். சரி மச்சான், நான் பண்ணுறேன். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணுமா? ஆமாம்மா, வலிக்குன்னு சொல்லிட்டு இருக்கலாம். வலி இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வத்தலாம், வீங்கி இருக்கலாம் காலு. அதுக்கு தான். வேறு நடக்க நடக்க கூட கொஞ்சம் வலிக்க கூடாதுல்ல. ஒரு ஊசி போட்டோன்னா வலி தெரியாதுமா. நேற்று மாதிரி தடாமல் இருப்பான், இல்லைன்னா ரொம்ப வலிக்கும், கஷ்டப்படுவா. சரி மச்சான், நான் பண்ணிடுறேன். எத்தனை மணிக்கு போகிறீங்க ஹாஸ்பிட்டலுக்கு? ஒரு 9:30க்கு ரெடி பண்ணி விட்டுருங்கம்மா. அவள் கிளம்பிடுவா. நான் 10 மணி போல் கூப்பிட்டு போகிறேன். ம், சரிங்க மச்சான்.
அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன், தூங்குன்னு தூங்க மாட்டேக்கான், உட்காந்துட்டே இருப்பானா. அக்கா மாமா முழிச்சு வேலை படுத்துட்டு இருக்கலாக்கா. திடீர்னு இப்படி காஃபி ஏதாச்சும் வேணும்னா என்ன பண்ணும்? அதுக்காக தான் நான் உட்காந்துட்ருக்கேன். வேறு உங்கள்கிட்ட கூப்பிட்டு கேட்காது, உட்காந்துட்டே தான் இருக்கும். ஆமா சரிதான், கேட்காது. ஏம்மா நீயுமா இவ கூட சேர்ந்துக்கிட்டு வேணும்னா கேட்குறேம்மா, இல்லைன்னு நான் வந்து வாங்கிக்கிறேன். சரி நந்தினி, எதுனா கூப்பிடுன்னு நான் எடுத்துட்டு வரேன். அப்புறம் இங்கே உட்காந்துட்டு இருக்காத, நீனும் அங்கே எஞ்சி வந்துட்டு இருக்காத, சரியா? மச்சான் சொல்லுங்க மச்சான், எதுவும் வேணும்னா நான் கொண்டு வரேன். ம் சரிம்மா. மன என்ன பண்ணுறான்? தூங்கிட்டு இருந்தாங்க மச்சான், இன்ஸ்டாவில் என்னன்னு தெரியல, நான் ரூமுக்கு போகல. சரிம்மா. பாலம் வச்சானா? பாபி காஃபி கொண்டு போலியா மச்சானுக்கு? சரிம்மா. நான் பேசணும்னா வாங்கம்மா, நான் இருந்தாலும் பரவாயில்ல, கூப்பிட்டு வாங்க சரியா? நான் வேணே வெளியில் போகிறேன், அதுக்காக பேசாமல் இருக்காதீங்க, வராமல் இருக்காதீங்க, நான் இருக்கேன்னு தயங்கி நிற்காதீங்க சரிங்களாம்மா? மேடம் சொல்லியிருக்காங்கல்ல தைரியமாக பேசுங்கன்ட்டு, பேசுங்க, என்ன பயப்படாதீங்க. என்ன கண்டு ஏன் பயப்படுதீங்க? நான் உங்களை என்ன சொன்னேன்? ஒன்றுமே சொல்லலையே, அப்புறம் ஏன் என்ன கண்டு பயப்படுதீங்க? அது வந்து மச்சான், நந்தினி சொல்லியிருக்காளா மாமா என் மேலே ரொம்ப கோவப்படும் அப்படின்ட்டு. பிரியால் வேறு சொல்லியிருக்கா, அண்ணன் ரொம்ப கோவப்படுவான் திட்டுவான் அப்படின்ட்டு. அதுதான் அதை நினச்சிட்டு தான் நீங்கள் எதுவும் சொன்னால் கோவப்பட்டுருவீங்களோன்னு ஒரு பயம், வேற ஒன்றும் இல்லை. நான் நேற்று சொன்னாங்க மச்சான், பிரியா அண்ணன் சொன்னாங்க ஏற்காக நீங்கள் கோவப்படுவீங்க அப்படின்ட்டு. இனி பேசுகிறேன். சொன்னானா? அதாம்மா உண்மை. பிரியாட்ட நான் என்னைக்காவது கோவப்பட்டுருக்கேனான்னு கேளுங்க, அவட்ட கோவப்படவே மாட்டேன், வேறு யார்ட்டும் கோவப்பட மாட்டேன். இந்த மரமட்டைக்கு நான் கோவப்பட்ட தான் பிடிக்கும், அதுக்காக தான் கோவப்படுவேன். ஆமாக்கா, மாமா கோவப்பட்டதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் மாமா எப்போதும் கோவப்பட்டுட்டே இருக்குமா, அதான் நானுமே மாமா என் மேலே கோவமாக இருக்குன்னு நினச்சிட்டேன். ஆனால் இப்போ தான் எனக்கே தெரியுது, மாமா என்னை லவ் பண்ணியிருக்கு. அதுக்கு தான் இந்த வேண்டாம் வேலை தெரியக்கூடாதுன்னு. இதை யார் சொன்னா உன்ட்ட? அதெல்லாம் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், விடுங்க. சரி மச்சான், நான் போய் வேலையை பார்க்கேன், டிஃபன் பண்ணிட்டு கூப்பிடுறேன். சாமியா ஒரு நிமிஷம். அப்புறம் உடம்புக்கு முடியலட்டா வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? முதல்ல ரெஸ்ட் எடுக்கணும், வேலை செய்யாட்டி பரவாயில்ல. அம்மா இருக்காங்க, அக்கா இருக்காங்க, பார்த்துக்குவாங்க. அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க, உனக்கு நல்லாவே தெரியும், புரியுதா? அதனால நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்யாண்டாம்மா. மனோட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லிடுங்க, முடியலன்னா. நீயும் சரி, பவியும் சரி, பவிட்டையும் சொல்லு, பாலாட்டே உடம்புக்கு முடியலன்னா சொல்லு சரியா? நீங்களுக்குள்ளே இருக்கீங்களாம்மா, உங்களுக்குள்ளே முடியலன்னா சொல்லிடுங்க சரிங்களா? வச்சுட்டு இருக்கக்கூடாது. சரிங்க மச்சான். சரிங்கம்மா. சரி மச்சான், வரேன். அக்கா இந்த பிரியா எருமை எழுந்துச்சிட்டா? இல்லை நந்தினி, இனிமேல் தான் காப்பி கொண்டு கொடுக்கணும், அப்போ தான் எழுந்து வருவேன். முன்ட்டு இந்த வேலையை நான் பார்த்தேன், இப்போ உங்களை பார்க்க வச்சுட்டாலாம். இருக்கட்டும், கால் சரியாகட்டும். அவளுக்கு வந்து மறுபடியும் தண்ணி குறி ஊற்றினா தான் சரி வருவா. சரி நந்தினி, வீடு தூங்கட்டும், நம்ம தான் இருக்கோம்ல, தூங்கட்டும். சரி நான் போகிறேன்னு. சரிக்கா. கொழுப்பு ஏகப்பட்டது நந்திரி, மறுபடி தண்ணி குறி ஊற்றுவாங்க என் தங்கச்சி மேலே. அவன் மட்டும் தூங்கணுமோ? நல்ல கதை உங்களுக்கு, நல்லா சப்போர்ட் பண்ணாதீங்க உங்கள் தங்கச்சி. உனக்கு சப்போர்ட் பண்ணாதான் சொன்னால் கேட்கானுங்களா? அவங்க அண்ணன் 2 பேரும் எதுவுமே சொல்ல விடுதானுங்களா? சொல்லவே விட மாட்டேக்கானு, 2 பேரும் வந்துடுவாட்டோம் உடனே சண்டைக்கு. அப்புறம் என் தங்கச்சிக்கு நான் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு எப்படி? இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருக்கணும், அப்போ உங்கள் தங்கச்சி, இப்போ நீங்கள் வேற. அடி வாங்காத, இப்போ வேறையா? என்னது வேற? அப்போ என் தங்கச்சி தானே? சரிதான், உங்கள் தங்கச்சிக்கு அண்ணன் தான், இல்லைன்னு சொல்லலை. இதுக்கு முன்னாடி வெறும் அண்ணனாக தானே இருந்தீங்க, இப்போ அப்படி இல்லைலாம். இப்போ நீங்கள் ஏன் மாமாலாம் அதெல்லாம் கிடையாது, இப்போ நான் சொல்கிறதான் கேட்கணும். உன் மாமாவா இருந்தா அப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இதுக்கு முன்னாடி அப்படி தானே சொல்லிட்டு இருந்தேன், அப்புறம் என்ன? அது இதுக்கு முன்னாடி நான் தானே சொல்லிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி என்ன கல்யாணம் பண்ணலாம், சொல்லிட்டு தானே இருந்தேன். ஆனால் இப்போ கல்யாணம் பண்ணிட்டீங்களா, அப்போ நான் சொல்கிறதும் கேட்கணும். கேட்பாவ ஓடி துறைஞ்சி கேட்கணுமா? ஓட ஊறிச்சு விடுவோம் பார்த்துக்கா. கேட்கணும், எனக்கு தெரியாது, நான் சொல்கிறது கேட்கணும். உனக்கு தெரியாதுன்னா இரு, நீ சொல்லிட்டே இரு, எனக்கு நான் கேட்க மாட்டேன். கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டேன். நான் சொன்னால் நீ கேட்போம், கேட்க மாட்டேக்கலாம். நான் எப்படி கேட்பேன்? நான் கேட்க மாட்டேன், அதுவும் பிரியா விஷயத்தில் கேட்க மாட்டேன். நீ எதுக்கு இப்படி சொல்லுதுன்னு எனக்கு தெரியும். எதுக்கு சொல்லுதுன்னு தெரிஞ்சிருச்சான்? ஆமாம் இருக்கீங்களே நீங்கள். ஆமாம் தான் இருக்கேன், நீனே யோசிச்சு கேட்க, அப்போ நான் யோசிக்க மாட்டேன்னா தோலை உரிச்சு போடுவேன் பார்த்துக்க. எப்படி என்ன லாக் பண்ண முடியாது? பிரியா விஷயத்துலலாம் லாக் பண்ணிடவே முடியாது. பிரியா விஷயத்தில் நான் சொல்கிறது தான் முடிவு, நான் எடுக்கிறது தான் முடிவு. யாராச்சும் ஏதாச்சும் பேசுனியா அத்தனை பேரையும் தொலைச்சி போடுவேன்னு சொல்லிட்டேன். அப்படி சொல்லாதீங்க, நீங்கள் மட்டும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, அண்ணனும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கான், அப்புறம் அவளை மட்டும் எதுக்கு அப்படி சொல்லுதீங்க? அதை நீ பேசாதானே? நான் யாரை லவ் பண்ணியிருக்கேன்? உங்கள் அண்ணன் யாரை லவ் பண்ணியிருக்கான்? யாரையும் தெரியாத பிள்ளைய லவ் பண்ணியிருக்கோம் சொல்லு. இருந்தாலும் நீங்கள் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் அவளுக்கு மட்டும் ஏன் அப்படி சொல்லுதீங்க? என்னாச்சு? காலையிலே இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஏன் சொன்னாலா பிரியா எதுவும்? எதுவும் பிரச்சனையா என்ன?
நான் ஒன்றும் சொல்லலை. நான் அவட்ட எங்கே இப்போ பேசினேன்? உங்கள் கூட தானே இருக்கேன். எங்கே அவட்ட பேச முடியுது? நீங்கள் இப்படி சொல்லுதீங்க. கடைசியில் வேண்டாம்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன செய்வாவா? அவள் பாட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஏன் அப்போ அப்படி பண்ணுதீங்க? அப்போ அவட்ட டேரெக்டாக கேட்டு பேச தான் சொல்லணும். இப்படி பேச விட்டுட்டு லாஸ்ட்டில் இப்படி சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அவள் என்கிட்ட வந்து சொல்லலையே, நானும் பேசுன்னு சொல்லலையே. வேற யோசிச்சு சொல்லதான் அது வரைக்கும் நீ பேசுன்னு சொன்னா அவட்ட. அவள் எல்லாம் என்கிட்ட தானே வந்து கேட்கா, அதை வாங்கித்தா இதை வாங்கித்தானே. அப்போ இதையும் என்கிட்ட எதெல்லாம் கேட்குறோம்? சரியா தப்பான்னுட்டு என்ன தைரியத்தில் லவ் பண்ணிட்டு இருக்கான்? ஆ, நீ என்கிட்ட வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னலாம், அது அவளுக்கும் தெரியும்ல. 3 வருஷமாக பவிக்கும் தெரியும், அவளுக்கும் தெரியும். நான் எதாட்டு ஒன்று சொன்னேனா? ஏய்க்கு ஒன்று சொல்லல, அமைதி தானே இருந்தேன். நான் லவ் பண்ணுறேன்னு அவளுக்கு தெரியுமா இல்லை உனக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாதுல்ல. ம், நான் அவன்கிட்டயே சொன்னேன் 3 வருஷமா சொல்லிட்டு அவனை கஷ்டப்படுத்திட்டு இருந்தேன். இல்லைல்ல, உன்ட்ட எதாட்டு சொல்லியிருக்கேனா? இல்லை. இப்போ தானே வந்து பேசினேன். அது எதுக்காக பேசினேன்? நீ ரொம்ப கஷ்டப்படுதுன்னு தானே பேசினேன். நான் உன்னை அப்படியே விட்டுட்டா போயிருக்கேன். அம்மா தானே சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஆ, எப்போ தான் லவ் பண்ணிட்டு இருக்கா சொல்லு? படிப்பு முடிச்சாலா? முடிக்கல. +2 முடிச்சுட்டு போனவொன்னே லவ் பண்ணுறா. நீனும் அந்த வேலை தான் பார்த்த. அதுக்கு தானே அவன்கிட்ட சொல்லாமல் இருந்தேன். இப்போ தப்பு யார் மேலே? தப்பு அவ பண்ணுறாளா நான் பண்ணனா? நீங்கள் தானே என்ன லவ் பண்ணியிருக்கீங்க. நான் 10th முடிக்கும் போதே லவ் பண்ணியிருக்கீங்க. அப்போ அவன் காலேஜ் போனப்போ தானே லவ் பண்ணுறா. இப்போ என்ன அவளுக்கு? இப்போ தானே நான் யோசிக்கேன்னு சொன்னேன். மண்டை பிளந்து போடுமத்துக்க. 10th லவ் பண்ணுதேன் உன்கிட்ட சொன்னேனா? உன்னை லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் என்ன பண்ணேன்? நான் படித்து முடிச்சுட்டு வேலை கிளம்புனேன். அவள் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீனும் அதே தப்பை தானே பண்ண. +2 முடிச்சுட்டு வந்தோட சொல்லிட்டு இருக்க. அப்புறம் என்ன செய்ய முடியும்? நாங்கள் உங்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அதனால் சொல்கிறோம். நீங்கள் அப்படி இல்லைண்ணா, எங்களுக்கு தெரியாதலாம், அதனால் சொல்லிடணும்னு சொல்லுதான். நீயுமே முட்டாள்தனம் தான் பண்ணிட்டு இருந்த. புரியுதா உனக்கு? நானாக இருக்க போய் ஓகே, வேற இருந்தா வேற யாரையும் லவ் பண்ணியிருந்தா நீ இப்படி தான் முட்டாள்தனம் பண்ணிட்டு இருப்ப பெரிய மாதிரி. தேவையில்லாமலாம் பேசாதீங்க. நான் யாரையும் லவ் பண்ண மாட்டேன். நான் உங்களை மட்டும் தான் லவ் பண்ணுவேன். ஆமாம், இவன் என்ன மட்டும் தான் லவ் பண்ணுவான். காலேஜ் போகிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை லவ் பண்ண வச்சுருக்கேன். விழுத்து குடும்பத்துக்கா உன்னை சொல்ல வைக்கலன்னு வச்சுக்கோ. நீனும் இப்படி தான் காலேஜ் போனாலும் பிரியலை மாதிரி இதை ஏச்சு பண்ணிட்டு வந்து ஏன்னு தான் நிற்பேன். நான் லவ் பண்ணாடுறான்னு. மாமா, உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தானே பண்ணுவேன். அப்படி ஒருவேளை நான் காலேஜ் போகும்போது யாராச்சும் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் உங்கள்கிட்ட வந்து கேட்டிருப்பேன். மாமா, அப்போ என்ன பண்ணியிருப்பீங்க? நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா? அப்போ நான் கேட்டால் என்ன சொல்லியிருப்பீங்க? சரி, அது இருக்கட்டும். நீ ஏக்காக ஏன்ட்ட எல்லாத்தையும் வந்து கேட்டு பண்ணுற அது சொல்லு. நான் உங்களை +2ல் தானே மாமா சொன்னேன், முடிச்சுட்டு வந்து தான் லவ் பண்ணுறேன்னே சொன்னேன். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் எல்லாமே பண்ணுவேன். அப்படியே நானும் உங்களை லவ் பண்ணாமல் இருந்தா, சொல்லாமலும் இருந்திருந்தா, காலேஜ் போகும்போது யார்கிட்ட என்கிட்ட சொல்லியிருந்தா உங்கள்கிட்ட தானே வந்து கேட்டிருப்பேன். அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? அதை சொல்லுங்கள். கண்ணை ரெண்டும் பழுத்திருக்கும். அப்போவே பல்லெல்லாம் கீழே விழுந்திருக்கும். இப்போ மட்டும் சொல்லிட்டு தான் இருக்கேன். அன்னைக்கு அது நடந்திருக்கும். இன்னைக்கு அரை விட்டுன்னு வச்சுக்கோ, நீ இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட வந்து கேட்டுட்டு நிற்க மாட்டேன். அதை பண்ணட்டா இதை பண்ணிட்டான்ட்டு இந்த வீட்டு பக்கம் கால் எடுத்து வச்சிருக்க மாட்டேன். அப்படியா? அடிச்சிருப்பீங்களா? அடிச்சிருப்பீங்களா? 2 வருஷமா நான் உட்காந்துட்டு இருக்கணும். இவங்க எவனாட்டு வந்து சொன்னானே என்கிட்ட கேட்டுட்டு போகலாம். அவன் வந்து சொன்னான்னு வந்து சொல்கிறதே முதல்ல தப்பு. அது என்கிட்டே வந்து சொன்னால் நான் கேட்டுட்டு இருக்கணும். அவன் சொன்னால் நீ என்கிட்ட வந்து கேட்ட பேர் அதுக்கே அடி உனக்கு வசமாக விழுந்திருக்கும். 2வது அவனையும் தொலைச்சி எடுத்திருப்பேன். அப்படியா? இப்படிலாம் பண்ணியிருப்பீங்க என்ன மாமா? வேற பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களோ? இல்லைன்னா லவ் பண்ணுன்னு சொல்லுவாங்களா? ஏன் நந்தினி எனக்கு மட்டும்தான், எவனுக்கும் கிடையாது. மாமா, பெரிய விஷயத்தில் ஒரு முடிவெடுங்களா மாமா? என்ன முடிவு எடுக்க சொல்லுதேன்? அதான் விசாரிக்க சொல்லியிருக்கோம்ல, விசாரிக்கட்டும். சும்மா உடனே 2 நாளில் பார்த்தோமா பேசினோமான்னு முடிவு எடுக்க முடியாதுல்ல. நம்மளுக்கு தெரிஞ்ச பையன் யாராச்சும் இருந்தால் பரவாயில்ல. இப்போ யாருன்னே தெரியாதவனை லவ் பண்ணிகிட்ருக்கான். இல்லை நம்மகிட்ட கேட்டிருக்கணும், சொல்லியிருக்கணும். எதுவுமே பண்ணாமல் இவ்வளோ தூரத்தை கொண்டு வந்து விட்டுருக்கான். எனக்கு இப்போ அவ்வா மேலே உள்ள கோவத்தை விட ஓ மேலே தான் கோவம் அதிகமாக வருது. எதுக்கு ஏன் வழக்கம் வருது? பிரியா கேட்டு நான் எதுவுமே மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்னு உனக்கே நல்லா தெரியும். பிரியா கிட்ட நான் எப்படி பேசுறேன்னு உனக்கே நல்லா தெரியும். இவ்வளோ பாசமாக இருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும். பிறகு அவன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கு, நீ என்கிட்ட சொல்லாமல் இருந்தாலும் என்ன அர்த்தம்? கேட்டால் பேசலாம். அவன் மாட்டினா இருந்தாலும் சொல்லாமல் இருந்துருக்கான். சும்மா இருங்க. உங்கள் தங்கச்சி மேலே கோவப்படுங்க. அதை விட்டுட்டு ஏன் மேலே கோவப்பட்டு இருந்தால் நான் என்ன செய்ய? உனக்கு அன்னைக்கு 2 அரை கொடுத்து சொல்லிட்டு போயிருக்கணும். என்ன நடந்தால் என்கிட்ட சொல்லணும் கேட்கணுன்ட்டு. அப்போது சரியாக வந்திருப்பேன். சரி, அப்போ ஒன்று பண்ணுறியா? நீ பிரியாட்ட அந்த பையன் வேலை பார்க்க வேண்டாம், இந்த அட்ரஸ் வாங்கி கொடுக்குறியா? நான் போயிட்டு வரேன் ஒரு 2 நாள் மெட்ரஸ்க்கு. நேரில் போய் பார்த்து பேசிட்டு வரேன். ம், அவள் கேட்டால் சந்தேகப்பட மாட்டலாம் மாமா? அட்ரஸ் கேட்டான் சந்தேகம் வரதான் செய்யும். அது நீ கேட்டால் சந்தேகம் வரதான் செய்யும்.
சரி கம்பெனி நேமாடு கேளு. அப்புறம் வேறு பிரான்ச் இருக்கான்னு கேளு. அப்படி பிரான்ச் இருந்தால் எந்த இடம்னு கேட்டுரு. சரி கேட்கேன். ஆனால் நான் ஒன்று சொல்லட்டேன் மாமா. என்ன சொல்லு. நான் வேணா பிரியாட்ட சொல்லட்டேன் மாமா. நீ மாமாட்ட சொல்லு. மாமாவுக்கு நீ சொல்லாமல் தெரிஞ்சால் ரொம்ப கோவப்படும்லாம். நீ இப்போமே சொல்லலாம் வரலாம் அப்படி சொல்லி பார்க்கட்டா மாமா. சரி தான் நீ சொல்கிறது. ஆனால் வந்து சொல்லணும்லாம். அவள் சரின்னு சொல்லுவலாம். சொல்லி பார்க்கேன். அவள் சொல்கிறேன்னா வந்து சொல்கிறேன். சரி என்னமோ பண்ணுங்க. சொன்னானா அதையும் நான் சொல்லிடுறேன். சொல்லியாச்சு. நீனாவே சொல்லிடு. பார்ப்பேன். எனக்கு பிடிச்சிருந்து விருப்பம் இருந்தால் மட்டும்தான் நான் ஓகே சொல்லுவேன். இல்லைன்னா நான் மாட்டேன். அதையும் சொல்லிட்டேன். நீங்கள் யாராச்சும் எதாட்டி சப்போர்ட் பண்ணிட்டு வந்தீங்க இவ்வளோ பேர் தோலை ஊசி போடுவேன். என்ன மாமா இப்படி சொல்லுதீங்க? அவளுக்கு பிடிச்சிருக்கலாம் மாமா. இவ்வளோ நாள் அவள் பேசிகிட்டு இருக்கா. மனசில் ஆசை வளர்த்துட்டலாம். அப்புறம் திடீர்னு நீங்கள் பிடிக்கல வேண்டான்னு சொன்னீங்கன்னா அவள் ரொம்ப கஷ்டப்படுவாளாம். நீயும் தானே லவ் பண்ண. ம் நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? நான் உன்னை லவ் பண்ணலாம். உன் ஆசையை நிறைவேற்ற மாட்டேன். நீ வேறு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னலாம். அதுக்கு நீ என்ன பண்ண? சரின்னு தானே சொன்னேன். கல்யாணம் வரைக்கும் ரெடி ஆகிட்டுலாம். பிறகு என்ன? நான் அப்படி அவ்வளோ இதுன்னு சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் தான் நான் கட்டி கொடுப்பேன். சும்மா போட்டுக்கிட்டு அவள் நம்ம தாங்கிறதுக்காக நான் கட்டி கொடுக்க முடியாதுல்ல. முன்னாடி கஷ்டப்பட்டேன்னா யார் கஷ்டம் சொல்லு? எனக்கு கஷ்டமா இல்லையா? அவள் கஷ்டப்பட மாட்டேன்னு தானே மாமா நம்புகிறான். பிறகு ஏன் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? வேண்டாம் நந்தினி, அதை பற்றி இப்போ பேசாத. விடு. பிறகு என்னன்னு பார்த்து யோசிச்சு அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம். சரியா? அவசரப்பட வேண்டாம். விடு. அதான் 2 வருஷம் கழிச்சு தானே கல்யாணம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தானே அவளுக்கு கல்யாணம் பண்ணணும். பிறகு என்ன? ஆமாம் உங்ககிட்ட சொல்லலைங்கிறதுக்காக நீங்கள் உங்கள் பாட்டுக்கு இருக்கீங்க. சரி ஓகே 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் முடிச்சு கொடுப்பேன் மாப்பிள்ளை பார்ப்பேன்னு சொல்லுறீங்க. ஆனால் அந்நேரம் அவன் வந்து சொன்னானா இந்த 2 வருஷமாக அவன் பேசிட்டு தானே இருப்பான். அவன் மனசில் எவ்வளோ ஆசை வளர்த்துருவான். எதுக்கு இப்படி பண்ணிட்டீங்க நீங்கள்? எனக்கு தெரிஞ்சே பேசிகிட்டு இருக்கான். நான் பேசுன்னு சொன்னேண்ணா. நீ பேசு 2 வருஷம் கழிச்சு நான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கேன்னு சொன்னேண்ணா. அப்படி தானே சொல்லிக்கிட்டா. நான் இப்போ பண்ண மாட்டேன் 2 வருஷம் கழிச்சு பண்ணி கொடுங்கன்னு. பிறகு என்ன? இல்லைன்னா அவன் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும். கேட்க வேண்டியதுன்னு. ஆமாம் இப்போ உங்களுக்கு தெரியல மாமா. இப்போ நீங்களாட்டு கேளுங்களேன் அவட்ட. கேட்டுட்டு ஒரு முடிவு பண்ணுங்க மாமா. வீணாக அவன் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. விடு நந்தினி, அதை நான் யோசிச்சு தான் வச்சுருக்கேன். நீ உன் பாட்டுக்கு இரு. நான் பார்த்துக்கிறேன். சரி வேலையை முடிச்சிட்டிங்களா இல்லையா? வேலை பார்த்துறீங்களா? தூங்குன்னா பக்கத்துல இருந்தே பேசிட்டு இருந்துட்டு வேலை முடிச்சிட்டிங்களான்னு கேட்க. போய் தூங்கு போ. ஓடு. முடியாது. முடிச்சிட்டிங்கன்னா சொல்லுங்கள் வாங்க தூங்குவோம். மறுபடியும் தூங்கணுமா? வேறு வேலை இல்லை. விழுந்துருச்சு. நினப்பு இருக்கா இல்லையா? கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு. போய் படுவாரேன். எப்போ பாரு எதுக்கு எடுத்தாலும் தூங்குன்னு சொல்கிறீங்களே எதுக்கு? எப்போ பார்த்தாலும் என்ன படுந்தேன்னு சொல்லுதியே. அட்டா அரை மண்டலு. கொஞ்சம் தூங்கணும். உனக்கு வழி தெரியாது. அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். கூட இருக்கும்போதும் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எனக்கு வழி தெரியாதே. வழி தெரியாதா? கொண்டா காலை கொண்டா. பேசிட்டு இருந்தா அமுக்கி விடுதேன். வலிக்கா இல்லைன்னு பார்ப்போம். அப்படி பண்ணாதீங்க. வலிக்கும்ல. ஒன்னெல்லாம் திருத்தவே முடியாதுப்பா. ஏன்னு தெரியும் என் கூட தானே இருக்கு. ஆனாலும் உனக்கு ஆசை அடங்கவே இல்லையா? போதும் என் கூடயே இருக்கணும். என்ன ஆசைப்பட்டல மாமா. உங்கள் கூட இருக்கணும் தானே எவ்வளோ நாள் ஆசைப்பட்டேன். அதை எப்படி விட முடியும்? இது நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்லாம். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக பேசுறது எனக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் நான் 3 வருஷமாக உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு உங்களுக்காகவே இருந்தேன்ல. அப்போ ரொம்ப ஆசைப்பட்டேன்ல உங்ககிட்ட இப்படி இருக்கணும்னு. அது நிறைவேறல மாமா. இப்போ தானே நிறைவேறியிருக்கு. அதனால் என்னால் சீக்கிரம்லாம் ஆசை நிறைவேற்றிக்க முடியாது. சரி மன்னிச்சுக்கோ. இத்தனை நாள் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துடலாம். நான் வெயிட் பண்ணதுக்காக சொல்லலை. நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்க பார்த்தீங்களா, அதுக்காக தான். உங்களை கூடவே இருந்து டார்ச்சர் பண்ணுவேன். அப்படியா? டார்ச்சர் பண்ணுறியா? என் கூட இருக்கிறது பெரிய டார்ச்சர் தான். பக்கத்தில் இருக்கலாம். அப்படியா? நான் அப்போ கூட இருக்கிறது உங்களுக்கு டார்ச்சரா? வாங்க, நான் இன்னும் உங்கள் கூடவே இருக்க மாட்டேன். போங்க. இனிமேலாம் என் பக்கத்தில் வந்துடாதீங்க. நானும் உங்கள் பக்கத்தில் வர மாட்டேன். என்ன நீங்கள் டார்ச்சர் சொல்கிறீங்க. நான் ஏஞ்சி போகிறேன். எந்த ஏஞ்சி போகாத நீ உட்காரு. நான் இனிமேல் உங்கள் பக்கத்தில் இருக்க மாட்டேன். நான் போகிறேன். எங்கே போகிற? ஏஞ்சி போகாத உட்காரு. ஆ மாமா. நந்தினி எதுக்கு? எதுக்கு தேவையில்லாத செட்டப் பண்ணிட்டு இருக்க நீ? விடுங்க, என்னை இறக்கி விடுங்க. என்னத்தை டார்ச்சர்னு சொல்கிறீங்களா? இறக்கி விடுங்க. நான் இந்த ரூமில் இருக்க மாட்டேன். டார்ச்சர்னா நான் எதுக்கு அப்படி சொன்னேன்? நீ இல்லாமல் நான் இருப்பேனா? இருக்க மாட்டேனா? இந்த மாதிரி சேட்டை பண்ணி தானே என்னை இந்த அளவுக்கு இழுத்து கொண்டு வச்சுட்ருக்க. இந்த மாதிரி நீ டார்ச்சர் பண்ணவே தானே நான் உன்னை லவ் பண்ணேன். நீ இப்படி பண்ணுறல்ல டார்ச்சர். அதனால தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஹாப்பியாக இருக்கேன்லாம். உன்னை தவிர யாராலும் இது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. நீ தானே டார்ச்சர் பண்ணி நான் சந்தோஷமாக வச்சுக்கிறேன். அதுக்காக அப்படி சும்மா சொன்னேன். இதுக்காக கோப்பிடலாமா? வாங்க, நீங்கள் என்ன சொன்னால் நான் என்ன உங்கள் பக்கத்தில் வரமாட்டேன். வர மாட்டியா? என் பக்கத்தில் வர மாட்டியா? ஒரு ஃபன்னுக்காக அப்படி சொல்லி பார்த்தேன். நீ இவ்வளோ கோவப்படுத? சரி விளையாட்டுக்காக சொன்னேன். கோவப்படாத.
நீ தானே சொன்ன கிண்டல் பண்ணுறதா இருந்தாலும் என்ன தான் கிண்டல் பண்ணணும். சரி அப்போ விடு, நான் என்ன உனக்கு கிண்டல் பண்ணவே மாட்டேன், தேனவே கிண்டல் பண்ணிக்கிறேன். முதல்ல இறக்கி விடுங்க, இறக்கி விடுங்கன்னு. சரி இறக்கி விடுது, வீட்டில் உட்கார வைக்கட்டும். நான் இந்த ரூமில் இருக்க மாட்டேன், நான் எங்கிட்டு போகிறேன். எங்கள் அம்மா 2 நாள் இருந்துட்டு போன்னு சொல்லிச்சு, நான் வந்தது தான் தப்பாக போச்சு. என்னை பார்த்து டார்ச்சர்னு சொல்கிறீங்க நீங்கள். இருங்க நீங்கள். சரி அங்கே போறியா, மாமாட்டு போறியா? ஆமாம் நான் போகிறேன், எங்கிட்டு போகிறேன். இறக்கி விடுங்க மாதிரி நீங்கள். சரி இறக்கி விடுதேன், ஹாஸ்பிட்டல் போகலாம், கூட்டிகிட்டு போயிட்டு ஊசி போட்டுட்டு அந்தாலும் வரும்போது மாமா வீட்டில் இறக்கி விட்டு வரேன். சரியா உட்காரு. இறக்கி விடுங்கன்னு தான் சொன்னேன் உங்களை. நான் போய்க்குவேன், நீங்கள் ஒன்றும் என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக வேண்டாம். நானே எப்படி போவேன், இரு இதில் கால் வலிக்கலாம், கால் எடுத்து வச்ச உடனே கீழே விழுந்து கிடக்க. நான் இப்போ வரலாட்டு என்ன செஞ்சுருப்பேன், கீழே விழுந்து கிடப்பேன். போவாண்டான வீம்பு எந்திரிச்சு நடக்கணுட்டு தான் அப்போதான் நடந்து பாருன்னு நடக்க முடியன்ட்ட, இப்போ எந்திரிச்சு கீழே விழுந்து கிடக்க. நான் விழுந்தா நீங்கள் ஏக்கு பிடிக்க வரையே, உங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்க வேண்டியதானே. நீ தானே மாமானை கூப்பிட்ட, அதுக்கு தான் வந்து பிடிச்சேன். சரி நான் என்னமோ கூப்பிட மாட்டேன், கூப்பிட்டாலும் வந்து பிடிக்காதீங்க. நான் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, ஏஞ்சுவேன். சரி போ பெயிரு, நம்ம இங்கே வந்த இந்த ரூம்குள்ளே வந்தேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக நான் அடிச்சே போடுவேன். போ தேவனுக்கு வேலையை போச்சு, பக்கத்தில் இருந்தால் நல்லா தானே பேசுகிறேன், நல்லா தானே இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன், மறுபடியும் ஏன் இப்படி சண்டை போட்டுட்ருக்கேன்? வெளிநாட்டு கூட பேசினா உனக்கு கோவம் வந்துடுதுன்னு. போ, தூரம் இருந்தால் என்னை கூப்பிட்டு இருக்க வேண்டியது, என்னை தேட வேண்டியது, பக்கத்தில் இருந்தாலும் உனக்கு கொழுப்பு ஏறி போயிடுது. போ அங்கேயே போயிருந்துக்கா, இங்கே வந்தேன்னு வச்சுக்கோ கண்டிப்பாக நான் அடிப்பேன். போ.